கவிதாஞ்சலி என் அன்பே என் அன்பே என் நெஞ்சுக்குள் காதல் வலி தொலைவுகள் நீண்டாலும் தொலைவது முகம்தானே நினைவுகள் நீங்காமல் என் நெஞ்சில் உன்னை காப்பேனே நீயும் நானும் வானும் மண்ணும் போலவே காதலே என் இரவு பாடல் நீ என் இதய தேடல் நீ உடல் மட்டும் போனால் போகும் உன்னுயிரு என்னுள்தான் மாறாத காதல் நீ யாராத காயம் நீ திங்களாய் தினமும் தெரியும் தேய்ந்திடாத தேகம் நீலீரம் காய்ந்த போதும் கலைய மறுக்கும் கண்ணில் நிற்கும் கவிதையின் கடைசி வரிகள் நீ இருக்கின்ற இதயம் ஒன்றல்லவா எனதல்லதும் உனதல்லவா எதை கேட்ட போதும் தரக்கூடுமே உயிர் கூட உனக்காய் விடக்கூடுமே தருகின்ற பொருளாய் காதல் இல்லை தந்தால காதல் காதல் இல்லை. என்ன வந்ததுலேருந்து ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்க, என்னாச்சு உனக்கு? அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி, எதுக்காக இங்கே வந்திருக்கோம்? நீ தென்காசி போனதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொன்னல, அதான் கேட்குறேன், எதுக்காக வந்திருக்கோம்? சிவா, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்னன்னு சொல்லு ஃபஸ்ட்டு. நான் இது உன்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் தான், ஆனால் உன்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன். அதான் இப்போ எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. பரவாயில்ல, இவ்வளோ நாள் சொல்லணும்னு தோணல, இப்போ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சொல்லு. இல்லை, நான் சொன்னால் நீ என் மேலே கோச்சிக்க மாட்டேங்க. நான் எதுக்கு கோச்சிக்க போகிறேன்? என்னன்னு சொல்லு ஃபஸ்ட்டு. அம்மு. என்ன? சிவா, அம்மு அம்மு உயிரோடு தான் இருக்கா. உனக்கு எப்படி தெரியும்? அப்போ உனக்கும் அவன் உயிரோடு இருக்கிறது தெரியுமா? இல்லை, இப்போதைக்கு பாரதி கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். அவர் என்ன சொல்கிறான்னு மட்டும் கேட்கலாம். தெரியாது. அப்போ உனக்கும் தெரியுமான்னு கேட்டேன். இல்லை, திடீர்னு சொன்னியா, அதான். உண்மையை சொல்லு, உனக்கு தெரியும் தானே? இல்லை, அப்படி நான் கண்டுபிடிச்சிருந்தா எல்லாரும் என் கூட கூட்டிகிட்டு வந்து வச்சிருப்பேன்ல. தனியாக விட்டுருக்க மாட்டேனே என் தங்கச்சியை. இங்கே தான் இருக்கோம்ல, அவளை பார்க்க தான் என்னை கூட்டிகிட்டு வந்தியா? இல்லை, வேற இருக்கு. அவள் உன் கூட இருக்கிறத விட இங்கே இருக்கிறது தான் அவளுக்கு ரொம்ப நல்லது. அவள் எப்பயுமே பாதுகாப்பாக இருப்பாள். நீ அவளெல்லாம் உன் கூட கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்காத, புரியுதா? அவள் என் தங்கச்சி, நான் ஏன் கூட்டிகிட்டு போகக்கூடாது? அவன் உன் தங்கச்சி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போது நீயே எவ்வளோ கஷ்டப்படுற. இப்போது அவளையும் உன் கூட கூட்டிகிட்டு போய் எதுக்கு கஷ்டப்படணும்? அப்புறம் என் தங்கச்சி என் கூட கூட்டிகிட்டு போகிறது எனக்கு என்ன கஷ்டம்? அவள் இருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கு. அதனால நாளைக்கு அவளை பார்த்துட்டு கையோட கூட்டிகிட்டு போகலாம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நாளில் நீ லண்டன் போயிடுவ. அப்போது எனக்குன்னு இருக்கிறது அவள் மட்டும் தானே. அவள் மட்டும்தானே என் கூட லாஸ்ட் வரைக்கும் இருக்க போகிறா. அதனால நான் என் கூடயே அவளை அழைச்சிட்டு போயிடுறேன். இங்கே பாரு, நீ அம்மாவை இங்கேருந்து கூட்டிகிட்டே போகக்கூடாது. என் மேலே சத்தியம். ஏய், இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சு பேசுகிறாளா தெரியாமல் பேசுகிறாளான்னு புரியல. ஆனால் ஏதோ இருக்கு. நான் தான் எல்லாத்தையும் கவனிக்காமல் விட்டுட்டேனா? அப்போது இவ்வளோ நாளாக இவ பண்ணல எல்லா விஷயமும் எனக்காகவா? நீமா அப்போனா இது எல்லாமே நீ எனக்காக பண்ணியிருக்கியா? என் மேலே நீ இவ்வளோ பாசம் வச்சிருக்க, ஆனால் ஏன்டி என்னை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு மட்டும் நினச்சிட்டே இருக்க? என்ன யோசிச்சுட்டே இருக்க? ஒன்றும் இல்லை. எதுக்காக இங்கே வந்தோன்றது உன்கிட்ட சொல்லிடுறேன். சொல்லு. தேவோட அப்பா. அவருக்கு என்ன? அவருக்கு ஒன்றும் இல்லை. அவர் தான் ஆள்லாம் செட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன? இதை பற்றி கதிர் என்கிட்ட சொல்லவே இல்லை.
இப்போ அம்மு எங்கே இருக்காங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அம்முவை அவங்க கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்காக தான் நாம் இங்கே வந்திருக்கோம். வேற எதுவும் இல்லை. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அது வந்து என்ன ஒழுங்கா சொல்லு. அம்மு அம்மு கொஞ்ச நாளாக கோமாவில் இருந்தா. கொஞ்ச நாளாவா? கொஞ்ச நாள் மட்டும்தான். அப்போது அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் எனக்கு தெரியும். அவங்க கிட்ட நானும் மாறனும் பேசணும். அப்போ தான் தெரியும் அவங்களுடைய ஃப்ரெண்ட் வீட்டில் தான் அம்மு இருக்கான்னு. அவள் பத்திரமா தான் இருக்கா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துப்பாங்க. அவளுக்கு பிடிச்ச இடத்துல தானே இருக்கா. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அதனால் அவளை நீ தொந்தரவு பண்ணாத. நீ ஒரு அண்ணனாக இருந்து அவளுக்கு நீ எதுவுமே பண்ணல. நான் என் தங்கச்சிக்கு எதுவுமே பண்ணலையா? நீ உன்னால எப்படி இப்படி சொல்ல முடியுது? என்ன நீ புரிஞ்சிக்கவே மாட்டல்ல? பைத்தியக்காரத்தனமான காதல் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன? ஒன்றும் இல்லை, சொல்லு. அவள் உன்னுடைய தங்கச்சி அப்படின்னு எல்லாமே டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு நம்ம இங்கே இருக்கனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த டாக்டர் கிட்ட நான் பேச முடியுமா? மீட் பண்ணலாம். சரி. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. நீ என்ன உண்மையாக தான் லவ் பண்ணியா? இல்லை, உன்னை நான் லவ் பண்ணவே இல்லை. சரி, ஓகே, நீ தூங்கு, நான் வெளியே போகிறேன். என்று பார்த்தாலே உறவில்லையே, உறவென்பது உயிர் போன்றது, உதிரங்களால் உருவானது, உனக்கொன்று ஆனாலும் வருமே அது. யாரோ யார் தந்ததோ நெஞ்சோடு ஆறாத காயங்களே, உறவுகள் தூரமா கண்ணீரமா, நேராகுமா நேர்மாறாகுமா, விதிதானே விளையாடும் நேரம் இங்கே. யாரோ யார் தந்ததோ நெஞ்சோடு ஆறாத காயங்களே, யாரோ யார் சொல்வதோ காயங்கள் தீர்க்கின்ற நியாயங்களே. பொம்மையா? நானே பயந்து போயிருக்கேன். இது வேற. அந்த பிள்ளை இந்த பக்கம் தானே வந்தா, அதுக்குள்ள எங்க போயிட்டாலும். இவனும் வேற இன்னும் வராம இருக்கான். இந்த பிள்ளை வேற எங்க ஓடிச்சுனே தெரியல. எப்படிதான் நான் கண்டுபிடிப்பணும்? ஐயோ, பயமா இருக்கே. என்ன நம்மள யாரோ பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இங்க யாரும் இருக்க மாதிரி தெரியலையே. பொம்மை தான் இருக்கு. பொம்மைக்கு பின்னாடி அந்த பிள்ளை இருந்துச்சுன்னா ஆமா, தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்கதான் இருக்கும். ஐயோ, பாத்திரக்கூடாது. ஐயோ, வரானே. ஏய், இங்கதான் இருந்தியா நீ? ஏய், எங்க ஓடுற நீ? இந்த பொம்மை வேற ஒண்ணு. இன்னும் கொஞ்ச தூரம் போகணும் போலயே. மாப்பிள்ள கண்டுபிடிச்சிட்டியா? இன்னும் இல்ல மாப்பிள்ள. சரி, லைன்ல இரு. ஓகே மாப்பிள்ள. ஐயோ, என்ன இவனுங்க? ஐயோ, இப்படி துரத்துறானுங்க. நானும் ஓடி ஓடி பார்க்குறேன். காலெல்லாம் வலிக்குது. எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிடறானுங்க. முடியல. ஐயோ, எப்படியும் கொல்லுவானுங்கன்னு தெரியும். உடனே தான் சாவடிப்பீங்க. ஐயோ, பயமா வேற இருக்கேன். அம்மா, இங்கே நிற்காத, ஓடிடு. டேய், அவன் இங்கதானே ஓடிட்டு இருக்கான், வந்து போடுறான். எவ்வளவு தூரம் நீ ஓடுவ? ஓடு, பாத்துக்கிறேன். என் செல்லம், எவ்வளவு நாள் தான் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்ப? இன்னைக்கு உன்னை பிடிச்சிட வேண்டியதான்.
என்ன இந்த இடம் இப்படி இருக்கு? இவன் வேற பின்னாடியே வரான். பயமா இருக்கு. இவனுங்க கிட்ட மாட்டி சாகிறத விட இங்க போய் செத்துடலாம். நம்ம ஓடு. ஏண்டி வேற எங்கேயாவது ஓடி இருக்க மாட்டேன், இங்கேயா ஓடி வருவேன்? பேயெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன்? இவனுங்களுக்கு அந்த பேயே பரவாயில்ல. போலாம் பேய்கிட்டி. அண்ணா, டேய் சிவா, எங்கடா இருக்க? ஓஹாடா சிவா. பயமா இருக்குடா. எங்கடா காணோம்? ஐயோ வந்துட்டானே. யாவும் நீதானே, என் வாழ்வும் நீதானே. அம்மு, அம்முக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? இந்த டைம்ல எப்படி கதிருக்கு ஃபோன் பண்றது? ஆ, ஏய், என்னாச்சு? கை. அச்சோ, இது வேற. இப்போ ஓகேவா? ம், கனவின் உயிராக நீயாகினாய், நினைவின் சுவையாக நீ மாறினாய். என் நிழலோடு விளையாடும் நிழலாக வந்தாயே. யாவும் நீதானே, என் வாழ்வும் நீதானே. கீதம் நீயா, காற்றே நீயா, யாவும் நீதானே, என் வாழ்வும் நீதானே. பயமா இருக்குடா. எங்கடா காணோம்? ஐயோ வந்துட்டானே. ஏய் செல்லக்குட்டி, எங்கம்மா ஓடுற? மொட்டை தலையா செல்லக்குட்டி பட்டுக்குட்டின்னு கூப்பிட்டா மண்டையை உடைச்சிடுவேன். கொட்டை எங்க போட்டேன்? ஐயோ அம்மா. டேய் போடுறா அவளை. மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஏய் போடுறா. பாஸ் ஓகேவா? டேய் சாம்பிராணி, என்ன இல்லடா, அவளை போய் போடுறா. இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு சோதனையா இருக்கு. ஐயோ தலை சுத்துது. டேய் போடா. பாஸ் சொல்லிட்டாரு அவளை ஃபினிஷ் பண்ண சொல்லி. உன்கிட்ட அருவா இருக்கு தானே? இருக்கு பாஸ். அவளை கொன்னுடு. ஓகே பாஸ். டேய் போடா. ஐயோ. என்ன ஃபோன் அட்டன் பண்ணல, கட் பண்ணி விட்டுட்டான். ஏதாவது பிரச்சனையா இருக்குமா?